இயற்கைக்கு நிகரான சக்தி எதுவுமே இல்லை. அதை அழிக்க நினைச்சா அது நம்மளை அழிச்சிடும். இது தெரியாம நிறைய பேர் அதோட விளையாடிட்டு இருக்காங்க. அதில் நானும் வருவேன். ஜெட் வேகத்தில் போயிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் உருட்டி விட்ட பாறாங்கல்ல அது நடந்துச்சு. என் வாழ்க்கையை தலைக்கீழா மாத்திடுச்சு. ஒரு நாள் ஒரு மரம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்துச்சு. என்னோட கடமை என்னன்னு எனக்கு புரிய வச்சு. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே வடசேரியில் கஜா புயலால் ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் அடியோடு சாய்ந்துள்ளன. குலைகளோடு சாய்ந்து கிடக்கும் தென்னைகளை விவசாயிகள் வேதனையோடு பார்த்து செல்கின்றனர். மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குடிநீர், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காம. கல்பனா, செல்வா வந்தாச்சாமா? இதுவரை என்னம்மா, அப்பா வந்துட்டாரா? வந்துட்டாரு, மேல போன் பேசிட்டு இருக்காரு. சொல்லுங்க ரவி. இருக்கட்டும். நான் தான் சொன்னேன்ல, 200 வருஷம் பழைய மரம்னா வெட்டக்கூடாதா? அதெல்லாம் எனக்கு தெரியும். ப்ரோட்டஸ்ட் பண்ணா பயந்துருவேனா? ஒரு காஃபி போடுறியா? இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். நாளைக்கு காலையில் தானே ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. நைட்டோட நைட்டாக அந்த மரத்தை வெட்டுறோம். எவன் தடுக்கிறான்னு பார்த்துருவோம். உருவாகியுள்ள கஜா புயல் கடலூர் மற்றும் பாம்பன் இடையே நாளை மறுதினம் முற்பகலில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. நல்லா வலிக்குதுமா, சேனல் கொஞ்சம் மாத்திரியா? உனக்கு எப்பவுமே டென்ஷன் தான். 4 நாளா ஒரே மழையா, கரண்ட் வேற இல்லையா. இப்பெல்லாம் இயற்கை, மரம், விவசாயம்னு சொல்றதே ட்ரெண்ட் ஆயிடுச்சுல்ல. எத்தனை மரங்கள் வேரோட சாஞ்சிருக்கு தெரியுமா? சைட்லயும் இதே பிரச்சனை தான். 200 வருஷம் மரமா வெட்டக்கூடாதான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நினைச்சாலும் 30 கோடிக்கு என்னால் அந்த இடத்த விற்க முடியும். சும்மா வெட்டாதன்னு போராட்டம் பண்ணிட்டு பாத்துடா கண்ணு, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அமைச்சருக்கு ஒரு ஃபோன் போட்டா போதும், எல்லாம் சரியாயிடும். அந்த அளவுக்கு போவேனான்னு பாக்குறேன். நைட்டோட நைட்டா போய் அந்த மரத்தை வெட்டிடலான்னு இருக்கேன். நடக்கும்போது தஞ்சை, திருவாரூர், நாகை, காரைக்கால் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று காலையில இருந்து ஒரே டென்ஷன். நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஏய், யாரு இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் பிரஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அப்பாவை இன்டர்வியூ பண்ணுமா. சரி தள்ளு. என்னடி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? சொல்றேன். ஏய், என்னம்மா ரைஃபிள்லாம் வச்சிருக்க? ஆமா, உனக்கு தான் வச்சிருக்கேன். ஏய் தனு, என்ன பண்ற? மரம்னா உனக்கு அவ்வளோ சீப்பா போயிடுச்சா? உன் இஷ்டத்துக்கு வெட்டுற? அத பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது தனு. உனக்கு தான் மரத்தை பத்தி தெரியல. அந்த இடம் 30 கோடிக்கு போகுமா? ஒரு மரத்துக்காக 30 கோடி விட சொல்றியாமா? நான் உனக்கு 30 கோடி தரேன். அதே மரத்தை திரும்ப கொண்டு வர முடியுமா? அந்த ஒரு மரத்தை வெட்டதுனால என்ன ஆயிரப்போகுது தனு? இப்படி சொல்லியே தண்டா பூமியை அழிச்சிட்டீங்க. உன்னால அழிஞ்ச பூமியை பாரு போ. இப்ப சொல்லு, நீ மரத்தை வெட்ட போறதுக்கு உன்னை என்ன பண்ணலாம்? அதெல்லாம் உனக்கு புரியாது தனு. உன்னெல்லாம் பேச விடுறதே தப்பு. வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. என்னப்பா, நான் சொல்றது புரியுதா? தஞ்சை, திருவாரூர், நாகை, காரைக்கால் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளார். கட்டிட உரிமையாளர்களின் முடிவால் இன்று சென்னையில் நடைபெறவிருந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. இதன் தொடர்பாக அதன் மேலாளர் திரு செல்வகுமார் அவர்கள், அன்னைக்கு நடந்தது கனவா நிஜமான்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆனா என்னை மொத்தமா மாத்திருச்சு. மரங்கள் இல்லாத பூமி உயிர் இல்லாத உடம்பு போலன்னு அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு மரமும் இதை மாதிரி கனவுல வந்து தன்னை காப்பாத்திக்காது.
பாவம் அதுங்களுக்கு இயற்கையை காப்பாற்றுறத தவிர வேறு எதுவும் தெரியாது. நாம தான் மரங்களை காப்பாற்றணும். ஒவ்வொருத்தரும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நடுவோம். இருக்கிற மரங்களை பாதுகாப்போம். தேடிச்சோறு நிலம் என்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமே உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து அரை கூடி கிளப்பருவமைதி குடும் கூற்று மாய் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ